வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஜிமெயிலில் நம்ம எப்படி ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது. அதாவது ஆஃப்லைனில் நம்மளால் வந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும், ரிப்ளை பண்ண முடியும், பேஜ் ஒன்று ரெடி பண்ண முடியும். அது எப்படின்னா நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசியோ மொபைலில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதில் இப்போ க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஜிமெயில் செலக்ட் பண்ண ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஜிமெயில் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு உள்ளே பாருங்கள் செட்டிங்னு ஐக்கான் இருக்கும். இங்கே பாருங்கள் பிசியில் இங்கே பாருங்கள் இந்த கோர்னரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சி ஓல் செட்டிங்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஒரு கொஞ்ச நேரம் லோட் ஆகி தான் ஓப்பன் ஆகும். லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பாருங்கள் லேபிள்ஸ் இன்பாக்ஸ்ன்ற கணக்கு இருக்குது. அதில் லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முதல் இருக்குது பாருங்கள் ஆஃப்லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் ஆஃப்லைன் எனேபிள் ஆஃப்லைன் மெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ண அப்புறம் இதில் நீங்கள் எத்தனை கிழமைக்கான மெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க, அதாவது டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி வைக்க போகிறீங்கன்றதை நீங்கள் இதை இங்கே இருக்கிறத 7 நாள் 30 நாள் 90 நாள்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இது 30 நாள்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு 7 நாள்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லாகின் அவுட் ஆஃப் மை கூகுள் அக்கௌண்ட் ப்ளீஸ் சூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கு. இதில் keep offline data on my computer, remove offline data from my computer இருக்கு. இதில் நான் keep on offline என்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்ச் என்றதை கொடுத்துட்றேன். ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் பிசியில் நீங்கள் நெட் கனெக்ஷன் இல்லாத போதும் பிசி ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஆஃப்லைனில் நீங்கள் உங்களுக்கு வர மெயில்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும்.